பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். உங்களுடைய பெரிதான ஆதரவுக்கும் பெரிதான சப்போர்ட்டுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் கூட தேவனாகிய கர்த்தர் உங்களோடு பேசும்படியாக என்னுடைய இருதயத்தில் போட்டப்பட்ட இந்த ஒரு சின்ன செய்தியை நான் கொடுக்க ஆசைப்படுறேன். இந்த செய்திக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக நம்ம ஒரு தலைகளை தாழ்த்தி ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுத்து அந்த தேவனாகிய கர்த்தருக்கு எல்லா வித சோத்திர பலிகளையும் நன்றி பலிகளையும் ஏறெடுக்க போகிறோம். என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீங்களா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ராஜா, உம்முடைய நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக. அப்பா, நீரே சர்வ வல்லமை உள்ள தேவன் ராஜா. உம்மாலே அன்றி வேறு ஒன்றும் எங்க வாழ்வில் இல்லப்பா. எல்லா துதி கன மகிமையாவும் உமக்கு கொடுக்கிறோம். நீர் கொடுத்த இந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக உண்மை நன்றியோடு சோத்தரிக்கிறோம். இதன் மூலமாக அநேக சகோதர சகோதரிகள் ஆண்டவரே தங்கள் இருதயத்தில் ஆண்டவரே உணர்த்தப்பட்டவர்களாய் அந்த தேவ வார்த்தையின் சக்தி அவர்களுக்கு கேட்கும் போது அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரத்தக்கதாய் அப்பா, அது உம்முடைய நாமத்தின் மகிமைக்கு இருக்கதாக. இதனால வேற மனிதர்களுக்கோ யாருக்கும் எந்த ஒரு இது வேண்டாம்ப்பா. உங்களுக்கு அந்த துதி கன மகிமையை கொடுக்கிறோம் ராஜா. நீங்க முன்னே சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குங்க. கேட்குற ஒவ்வொரு அன்பு உள்ளங்களையும் நீங்க பரவசத்தால நிரப்புங்க, அன்பால நிரப்புங்க, உங்களுடைய மகிமையினால நிரப்புங்க. அவங்க வாழ்க்கையில இன்றே ஒரு சந்தோஷம் துளிர் விடட்டும். அவங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் மாறணும். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே உண்மை வேண்டிக் கொண்டு நான் ஜெபிக்கிறேன்ப்பா. என்னோட பார்க்கிற கேட்கிற அனைத்து சகோதர சகோதரிகளையும் இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய ரத்த கொட்டைக்குள்ள மறைத்து வைத்துக் கொள்வீராக. எல்லா துதிக்கன மகிமும் உமக்கே. மீட்பரட்சகமான இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், அல்லேலூயா. மீண்டுமாக ஒரு முறை கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு பேசும்படியாக என்னுடைய உள்ளத்தில் ஏவப்பட்ட ஒரு வார்த்தை, தலைப்பு ஒரு வசனத்தை ஆரம்பிச்சு நம்ம அது மூலமாக பேசலாம். என்னோடு சேர்ந்து உங்களுக்கு வேத வசனம் பைபிள் இருக்கும்னா என்னோடு சேர்ந்து நியாயாதிபதிகளோட புக் ஆஃப் ஜட்ஜஸ், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 3வது வசனத்தை என்னோடு சேர்ந்து திருப்புங்க. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இன்று இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் குறைந்து போகத்தக்கதாக இஸ்ரவேலில் இந்த காரியம் நேரிட்டது என்ன என்றார்கள். நான் திரும்ப படிக்கிறேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இன்று இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் குறைந்து போகத்தக்கதாக இஸ்ரவேலில் இந்த காரியம் நேரிட்டது என்ன என்றார்கள். அல்லேலூயா. இந்த காரியம் நேரிட்டது என்ன? இதுதான் ஆண்டவர் எனக்கு போட்ட அந்த வார்த்தையோட கரு. இந்த காரியம், இது ஏன் எனக்கு நடக்குது பிரதர்? எனக்கு ஏன் இந்த குறைவு? எனக்கு ஏன் இந்த இழப்பு? எனக்கு ஏன் இந்த சூழ்நிலை? எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை? என் வாழ்க்கையில மட்டும் ஏன் ஆசீர்வாதம் இல்லை? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? இன்னைக்கு நம்மள அநேகர் கேட்கிற ஒரு கேள்வி இந்த கேள்விதான். இந்த காரியம் நேரிட்டது என்ன? இது எனக்கு மட்டும் நேரிட்டது ஏன்? எதனால இது நடக்குது? எதனால இந்த தோல்வியை நான் சந்திக்கிறேன்? எதனால எனக்கு இந்த பிரச்சனை? எதனால எனக்கு இந்த குறைவு, லாஸ்? இப்படி நம்மள அநேகர் கேள்வி கேட்கிறோம். நான் இந்த வேத வசனத்தோட இந்த ஆதார வார்த்தை எடுத்துக்கொண்டு இதுக்கு பின்னாடி இதுக்கு மேல உள்ள சாப்டர்ஸை படிச்சா அவங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிற முடியும். நம்மளுடைய ஆவியானவர் எனக்கு கொடுத்தது அந்த வார்த்தையின் மூலமாக ஒரு சின்ன ஒரு மெசேஜ். என்ன நடக்குது அப்படின்னா, தங்கள் கோபத்தினால் எடுத்த ஒரு முடிவு, தங்கள் கோபத்தினால் அவசரப்பட்டு எடுத்த ஒரு முடிவு ஒரு கோத்திரத்தை இல்லாம இஸ்ரவேல் என்ற தேசத்துல இல்லாமல் போக பண்ணிட்டு. எதனால? கோபத்தினால. கோபம்ன்றது இட்ஸ் எ பவர்ஃபுல் கில்லர். நம்ம கோபப்படும் போது, நம்ம கோபப்பட்டு எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் யாராலையும் சொல்ல முடியாது நான் கோபப்பட்டு எடுத்ததுனால நன்மையா முடிஞ்சிச்சு அப்படின்னு.
யார்கிட்ட வேணாலும் உலகத்துல எந்த மூலையில இருக்க ஒரு மனிதர்கிட்ட கேட்டாலும், நீங்க கோவப்பட்டு அந்த அன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தீங்களே, அது என்ன ஆச்சு அப்படின்னா, அது ஒண்ணு அவங்களுக்கு இழப்பா முடிஞ்சிருக்கும், இல்ல அது நஷ்டத்துல முடிஞ்சிருக்கும், இல்ல அதுக்கு அவங்களுக்கு ஒரு கெட்ட பேரை கொண்டு வந்து கொடுத்துருக்கும். கோபம் சரியானது அல்ல. கோபம் ஒரு மனிதனுடைய நற்பெயரை களங்கப்படுத்தும். கோபத்தினால் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஆபத்தில் கொண்டு போய்விடும். கோபத்தினால் எடுக்கக்கூடிய முடிவுகள் நம்மை நஷ்டத்துக்கு நேராகத்தான் நடத்தும். ஒரு தீமையை நம்ம சந்திக்க நேரிடும். வேதத்துல ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு இந்த கோபத்தை பத்தி. நம்ம இப்ப சேர்ந்து படிக்கலாம். என்னோடு சேர்ந்து நீதிமொழிகள் 14:17 எடுத்துக்கோங்க. நீங்க எடுத்திருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். The Proverbs chapter 14 verses 17. நீதிமொழிகள் 14:17. முற்கோபி மதிக்கேட்டை செய்வான், துர்சிந்தனைக்காரன் வெறுக்கப்படுவான். அதாவது கோபப்படுறவன் மதிக்கேட்டை செய்வான், நல்ல காரியத்தை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுது. A man of a quick temper act foolishly. அவன் செய்யற காரியம் முட்டாள்தனமா இருக்கும் அப்படின்னு சொல்லி வேதம் இங்கிலீஷ்ல அழகா சொல்லுது. தமிழ்ல கொஞ்சம் அழகா அதை டிரான்ஸ்லேட் பண்ணி கொஞ்சம் ரொம்ப ரொம்ப படிக்கிறவங்களுக்கு இது இல்லாம அதை கொஞ்சம் முற்கோபி மதிக்கேட்டே செய்வான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. மதிக்கேடு அப்படின்றது தமிழ்ல தூய தமிழ். சாதாரண நம்ம அன்றாட உபயோகப்படுத்துற வார்த்தையில சொல்லணும்னா முட்டாள்தனமான காரியம். அப்ப வேதம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க கோபப்பட்டு எடுக்கிற ஒவ்வொரு செயலும், கோபப்படுறவ செய்யற ஒவ்வொரு செயலும் எப்படி இருக்கும் அப்படின்னா முட்டாள்தனமா இருக்கும் அப்படின்றத வேதம் சொல்லுது. இது எல்லாராலையும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மை. நீங்க கிறிஸ்டியனோ இல்லை நான் கிறிஸ்டியனோ, உங்க வாழ்க்கையில நீங்க கோவப்பட்டு எடுத்த ஒரு முடிவுனால நீங்க நன்மையை பெற்றிருப்பீங்கன்னு உங்களால சொல்ல முடியாது. அது உங்க வாழ்க்கையில ஒரு குழப்பத்தை, ஒரு இழப்பை, அது உங்க பேருக்கு களங்கத்தை ஏற்படுத்தும். இன்னைக்கு நீங்க அவசரப்பட்டு ஒரு விஷயத்துல எடுக்கக்கூடிய, கோவப்பட்டு எடுக்கக்கூடிய ஒரு முடிவு என்னைக்குமே நன்மையானது தந்ததில்ல. ஹல்லேலூயா. ஒரு இண்டிவிஜுவலா, ஒரு பர்சனா, தனிமையா வெளியில போறீங்க, ஏதோ ஒரு விஷயத்துல கோவப்படுறீங்க, அப்ப நீங்க பண்ணக்கூடிய அந்த ரியாக்ஷன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பஸ்ல நீங்க டிராவல் பண்ணும்போது யாரோ உங்களோட காலை மிதிச்சிட்டாங்க, இல்லை உங்களை இடிச்சிட்டாங்க, டக்குன்னு கோவப்பட்டு நீங்க ஒரு அவசரப்பட்டு ஏதாவது ஒன்று திருப்பி பண்ணிட்டீங்கன்னா அது நீங்க உங்களுக்கு நன்மையா முடியாது. அது உங்களுடைய கோபம் அந்த நாளுடைய அந்த சமாதானத்தை உங்களை இழக்க பண்ணும். அதுக்கப்புறம் உங்களுடைய மைண்ட் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃபுல் ஆஃப் அந்த கோபத்திலேயே அப்படியே நீங்க பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அந்த ஒரு சின்ன செயல்னால். ஏன் அப்படின்னா நீங்க பட்ட அந்த கோபம், அதுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அந்த ரியாக்ஷன், அந்த ரியாக்ஷனால வரக்கூடிய விளைவுகள் அப்படியே பயணிச்சுக்கிட்டே போகும். ஹல்லேலூயா. ஸோ கோபம் டேஞ்சரஸ். கோபம் ரொம்ப ஆபத்தானது. ஒரு பிஸ்னஸ் பண்றவங்க ஒரு பிஸ்னஸ்ல எடுக்கக்கூடிய முடிவு அமைதியான சூழ்நிலையில உட்கார்ந்து எல்லா நன்மை தீமைகளை ஆராய்ந்து எடுக்கும்போது அது ஆக்கப்பூர்வமான முடிவா இருக்கும். யார் மேலேயும் இருக்க கோபம் இன்னொரு தன்னுடைய காம்படிஷன்ஸ் கம்பெனியை பார்த்து, நமக்கு போட்டியா இருக்கக்கூடியவங்களை பார்த்து, நம்ம அவங்க செய்யறதை விட நம்ம அதிகமாக செய்யணும் அப்படின்னு அவங்க மேல இருக்கக்கூடிய ஒரு கோபத்துல நீங்க ஒரு முடிவு எடுப்பீங்கன்னா அது கண்டிப்பா இழப்பதான் கொண்டு வரும். ஏன்னா அதோட நீங்க நன்மைகள், அதோட ஒரு சரியான ஒரு பிளானிங், இதில் நீங்க அனலைஸ் பண்ணாம கோபத்துல எடுக்கிற முடிவு, அவங்க அந்த மாதிரி பண்ணிட்டாங்க, நம்ம அதை விட பண்ணணும் அப்படின்ற ஒரு கோபம். அல்லேலூயா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாடு இன்னொரு நாடோட யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது நமக்கு இப்போ ஒரு வழக்கமான ஒரு செய்தியா மாறிவிட்டது. எதனால? ஏதோ ஒரு வித கோபம், அவங்க மேல இருக்கக்கூடிய கோபம். அந்த கோபத்தின் விளைவு என்ன? நாட்டுக்கு நாடு, பொதுமக்களுடைய உயிர், அவங்களுடைய சுகவீனம், அவங்களுடைய
அந்த ஒரு எதை பத்தி யோசிக்கல. தன்னுடைய கோபம், நான் யாருன்றதை நான் காட்டணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல அவங்க அந்த கோபத்தினால நடத்தப்படுறதுனால இன்னைக்கு தன்னுடைய அடுத்த நாட்டுடைய மக்கள், அவங்களும் ஒரு மக்கள், நம்மளை போல ஒரு சாதாரண மனிதர்கள் அப்படின்ற ஒரு உணர்வு இல்லை. இன்னைக்கு நானும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அல்லேலூயா. கோபத்துல எடுக்கக்கூடிய முடிவுகள் என்னைக்குமே நன்மையானதை தந்ததில்லை. எந்த கண்ட்ரியாவது அவங்ககிட்ட போய் கேட்டா அவங்க சொல்லுவாங்க, நாங்க இந்த காரணத்துக்கு தான் போர் பண்றோம், நாங்க இந்த காரணத்துக்கு தான் வார் எங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா யோசித்து பாருங்க, அதோட பின்னணி எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு மனிதனோட தனிப்பட்ட கோபம் அங்கு எதிர்வினை ஆற்றுகிறது. அநேகருக்கு அது பாதிப்பை கொண்டு வருது. அல்லேலூயா. வேதத்தில் சொன்ன மாதிரி முற்கோபி மதிகேடான காரியத்தை செய்கிறான். அதாவது கோபப்படுறவன் முற்கோபம் அப்படின்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்களே, புசுக்குன்னு எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுறாரு அப்படின்னு. அவங்க செய்யற காரியம் எப்படி இருக்குன்னா முட்டாள்தனமான காரியமா இருக்குன்னு தான் வேதவசனம் சொல்லிக் கொடுக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப கோபப்படுறீங்க, கோபத்தினால பல விளைவுகள் ஏற்படுது. அதனால உங்களுடைய சமாதானம், உங்களுடைய அமைதி, ஏன் உங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாமே பாதிக்கப்படுது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் உண்மை. நம்ம அதை தான் வேதமும் கற்றுக் கொடுக்குது. என்னோடு சேர்ந்து புக் ஆஃப் ரோமன்ஸ் 12:21 திருப்பிக்கோங்க. ரோமன்ஸ் 12:21. ரோமருக்கு எழுதின அதிகாரம், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின அதிகாரத்துல 12வது அதிகாரம் 21வது வசனம். வேதம் அழகா சொல்லி கொடுக்குது, நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு. என்னவா? என்ன அழகா சொல்லுது? நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு. Do not be overcome by evil, but overcome evil with good. ஒரு கெட்ட விஷயத்த நீ நல்ல விஷயம் பண்ணி சரி பண்ண பாரு. அதுதான் அதை சிம்பிளா சொல்ல போனா. தீமைக்கு தீமை பதில் கிடையாது, கோபத்திற்கு கோபம் பதில் கிடையாது. ஒருத்தவங்க நம்ம மேல அவங்க கசப்பை காட்டுறாங்க, கோபத்தை காட்டுறாங்க அப்படின்னா திருப்பி நம்ம அவங்க மேல கோபம் கசப்பை காமிச்சோம்னா அங்க ஒரு சொல்யூஷன், ஒரு முடிவு ஏற்படாது. அதனால அந்த வேதவசனம் அழகா சொல்லி கொடுக்குது, நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. அந்த இடத்துல அவங்க உங்களுக்கு தீமை செஞ்சாலும் ஒரு நன்மையை செஞ்சு பாருங்க. அவங்க செய்யற தீமைய நீங்க அவங்க தலையிலேயே திருப்புற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. அதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. வேதம் கற்றுக் கொடுக்குற பாடம், ஒரு தீமை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு கோபம் உங்களுக்கு ஒருத்தங்க கோபத்தினால அவங்களுக்கு ஏதாவது அவங்க செய்யும் போது நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த தீமையை நீங்க நன்மையினால வெல்லணும். அல்லேலூயா. இன்னைக்கு வாழ்க்கையில நம்ம பார்த்தோம்னா ஒரு குடும்பத்துக்குள்ள எடுத்துக்கலாமே. குடும்பம்னு எடுத்துட்டோம்னா நம்ம குழந்தைங்க மேல நம்ம கோவப்பட்டு எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் அது அவர்களுக்கு நம்ம மேல இருக்கக்கூடிய வெறுப்பை தான் கொண்டு வரும். இன்னைக்கு எத்தனை பேரண்ட்ஸ் அன்றாடம் ஒரு 15 to 20 minutes தங்கள் குழந்தைகளோட உட்கார்ந்து, ஓகேப்பா இன்னைக்கு என்ன நடந்துச்சு, எல்லா காரியமும் ஓகேவா, உனக்கு ஏதாவது உதவி தேவையா, உனக்கு என்னிடமிருந்து ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு எந்த தாய் தகப்பனாவது இன்றைய சூழ்நிலையில உட்கார்ந்து பேசுறீங்களா? நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபேமிலி ப்ரேயர்ன்றதுல உட்கார்ந்து அந்த 15-20 minutes ஆண்டவரோட சமூகத்துல உட்கார்ந்து குடும்பமா ஜெபிச்சு ஆண்டவரை துதிச்சு அவங்களோட அந்த டைமை நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம டைம் இல்லாததுனால ஒரு கோவப்பட்டு ஒரு திட்டோம் குழந்தைகளை, ஒரு இது செஞ்சிட்டோம், அடிச்சிட்டோம். நம்ம என்னைக்காவது அவங்ககிட்ட திரும்பி போய் சாரிப்பா கோவப்பட்டு தான் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோமா?
ஏன் சொல்ல முடிய மாட்டேது? ஏன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஈகோ. அந்த மன்னிப்பு அப்படின்றது மகத்துவமானது. Forgiveness is like a big thing. நம்ம ஒருத்தவங்களை மன்னிச்சிட்டோம், அந்த மன்னிப்பு கேட்டோம் அப்படின்னா அது மூலமாக வரக்கூடிய தீமைகள், நம்ம செஞ்ச பாவம், கோபத்தினால எடுத்த முடிவு, அவசரப்பட்டு எடுத்த முடிவு, அதை நம்மளே சரி பண்றோம். அல்லேலூயா. இன்னைக்கு கோபத்தினால எத்தனை கணவன்மார்கள் தங்கள் மனைவியை எவ்வளவு தூரம் கொடுமையா ஹேண்டில் பண்றாங்க. அல்லேலூயா. வேதனையான ஒரு விஷயம். தங்கள் கோபத்துக்கு எல்லாம் அவங்க மேலதான் காட்டுறது. ஆனா வேதம் அழகா சொல்லி கொடுக்குது, எதனால இவங்க முக்காவாசி காரணம் என்ன அப்படின்னா, பெரும்பான்மையான ஆண்கள்கிட்ட கேட்டோம்னா, மனைவின்னா என்ன, நான் சம்பாதிக்கிறேன், நான் தான் இந்த குடும்பத்தை ரன் பண்றேன், நான் தான் இந்த குடும்பத்துக்கு தலை, எல்லாமே நான் தான். அவங்க வீட்டுல ஜஸ்ட் ஒரு வீட்டு வேலை பார்க்குற ஒரு மனைவி, வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனைவி அப்படின்னு அவங்க நினைக்கிற அந்த நினைப்பு, அதனால தன்னுடைய கோபம் எப்படி வேணாலும் காமிச்சுக்கலாம், அவங்க மேல எப்படி வேணாலும் கோபப்படலாம். ஏன் சில பேர் மனைவி கை நீட்டி அடிக்கவும் செய்யறாங்க. அல்லேலூயா. எதனால? நீங்க சம்பாதிக்கிறீங்க, நீங்க தான் குடும்பத்தை ரன் பண்றீங்க அப்படின்றதுனாலயா? வேத அழகா சொல்லி கொடுக்குது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஈடன், கார்டன் ஆஃப் ஈடன் தோட்டத்துல ஆதாம் என்ற ஒரு மனுஷனை முதல்ல உருவாக்குறாரு, ஒரு ஆணை உருவாக்குறாரு. அவனை உருவாக்கி அவனிடத்துல கொடுக்கப்பட்ட முதல் வேலை என்ன அப்படின்னா, இந்த தோட்டத்தை, அழகான இந்த பூமியில ஆண்டவர் உருவாக்கின இந்த தோட்டத்தை, அதாவது உங்க குடும்பமாகிய உங்க தோட்டத்தை உன் கையில ஒப்பு கொடுக்கிறேன், நீதான் குடும்பத்தோட தலை. எல்லா தகப்பன்மார்களுக்கும் சொல்றேன், ஆதாம் போன்று குடும்பத்தை பேணி காக்க, பாதுகாக்க, பண்படுத்த உருவாக்கப்பட்டவர்கள் நாம். ஸோ ஆதாமுக்கு ஆண்டவர் கொடுத்த முதல் வேலை என்ன அப்படின்னா, நீ தோட்டத்தை பாதுகாக்கணும், பண்படுத்தணும். பாதுகாக்கிறதுனா நீங்க ஒரு குடும்பத்தோட காவலாளி, நீங்க தான் உங்க குடும்பத்துக்கு ரெஸ்பான்சிபிள் as a security, அதாவது செக்யூர் பர்சன். you are the protector of your own family first. உங்க குடும்பத்துக்கு காவலாளி நீங்க தான். பண்படுத்தவும் காக்கவும், காக்கிறது ப்ரொடெக்ஷன்ஸ், பண்படுத்துறதுன்னா யூ ஹாவ் டு டூ சம் ஒர்க். நீங்க வேலை பண்ணி நீங்க தான் குடும்பத்தை ரன் பண்ணணும். இது பைபிளோட பிரின்சிபல், ஆண்களோட தலையாய கடமை. இப்ப சொல்லுங்க, நீங்க ஆண்டவர் படைச்ச படைப்போட நோக்கமே இப்படித்தான். ஆண்டவர் நம்மளை படைச்சிருக்கிறாரு. ஆண்கள்னா குடும்பத்தை பாதுகாக்கணும், பண்படுத்தணும். அதாவது வேலைக்கு போய் குடும்பத்தை நீங்க தான் ரன் பண்ணணும். இது உங்களுடைய கடமை. இப்படி கடமையா இருக்கிற போது எதற்காக நம்ம மனைவி அவங்கள கோவப்பட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காம, வேதம் சொல்லுது மனைவி யார் அப்படின்னா, ஆதாமுக்கு ஆண்டவர் அயர்ந்த நித்திரை வர பண்ணி அவனுடைய விலா எலும்புல இருந்து ஒரு எலும்பு எடுத்து அதன் மூலமாக ஒரு மனுஷியை உண்டாக்கினார். அந்த மனுஷி யாருன்னா ஏவா, ஆதாமுடைய மனைவி. அப்ப இந்த கருத்தை என்ன சொல்ல வருது அப்படின்னா, இன்னைக்கு உங்களுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டவங்க யாரா இருந்தாலும் அவர்கள் உங்கள் சரீரத்தின் ஒரு பாதி. வேதவசனத்தின் அடிப்படையில் உங்களுடைய விலா எலும்பு, உங்களுடைய மாம்சத்தின் மாம்சம். அப்படிப்பட்ட உங்க மாம்சமாகிய ஒரு பாதியாகிய அவங்கள ஒரு வார்த்தையினால கோபப்படுத்திட்டுறீங்க, அடிக்கிறீங்க அப்படின்னா, அந்த கோபத்தினால வரக்கூடிய விளைவுகள், நம்ம மனைவி தானே, காயப்படுத்துறது. இது உங்களை நீங்களே, ஆண்களாகிய உங்களை, ஏன்னா அவங்க உங்க மாம்சம். வேத அர்த்தம் சொல்லி கொடுக்குது.
அவங்க உங்களுடைய உடம்பின் ஒரு பகுதியிலேருந்து எடுத்து பிரித்து உங்களுக்காக கொடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னார். அப்ப நேசிக்கிறது தான் நம்ம கடமையை ஒழிய, நம்மளுடைய கோபத்தை அவங்க மேல காட்டுறதுனாலயோ, அவங்களை அடிக்கிறதுனாலயோ, துன்புறுத்துறதுனாலயோ, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காதனாலயோ அது எப்படி சரியாகும்? உங்களை நீங்களே தண்டிச்சுக்கிறது மாதிரி அர்த்தம். உங்களுடைய மாம்சத்தை நீங்களே காயப்படுத்துறது மாதிரி ஆயிரும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் அழகா சொல்லிக் கொடுக்குது. எபேசியர் என்னோடு சேர்ந்து திருப்புங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 33 படிக்கிறேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவுள். 2 பேருக்கு வேதம் சொல்றது அதான். கணவர்களுக்கு என்ன சொல்லுது? நீங்க உங்கள் மேல் அன்பு கூறுவது போல் உங்களுடைய மனைவி மேல் அன்பு கூறுங்க அப்படின்னு சொல்லுது. மனைவிகளுக்கு என்ன சொல்லி கொடுக்குது வேதம்? மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவுள். The wife see that she respects her husband. மனைவி என்ன பண்ணணும்? கணவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அவர் என்ன பண்ணாலும் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை மனைவி கொடுக்கணும் அப்படின்றத வேதவசனம் சொல்லுது. நம்ம முன்னாடி படிச்ச வேதவசனப்படி தீமையை நன்மையினால் வெல்லணும். மனைவிகளாகிய நீங்க நடக்கக்கூடிய அந்த நல் நடக்கை உங்களுடைய கணவனுடைய தீய செயலை மாற்றணும். அவர் கெட்டவராய் இருந்தாலும், கோவப்படுகிறவராய் இருந்தாலும், உங்களை தகாத வார்த்தையினால திற்றவராய் இருந்தாலும், உங்களுடைய நல் நடவடிக்கை, உங்களுடைய அந்த அன்பு, நீங்க காட்டுற அந்த அன்பு, தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வெறித்தனம் அப்படின்வாங்க. வெறித்தனமான அன்பு, வெறித்தனமான காதல்னு சொல்லுவாங்க. அந்த வெறித்தனமான அன்பு நீங்க குடும்பத்துல காட்டணும். மனைவி கணவனிடத்துல காட்டணும். நீங்க செய்யற அந்த நன்மை, நற்கிரியை, உங்களுடைய நல் நடவடிக்கை ஒரு நாள் அவங்களை மாற்றும். வேதம் சொல்லுது, நான் சொல்லல. இது கொஞ்சம் கொஞ்சமா மாற்றும். ஒரு நாள் நடக்கிற விஷயம் இல்லை. நீங்க நன்மை செய்ய பழகிட்டீங்கன்னா, தீமைக்கு நன்மை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, என்ன நடந்தாலும் என் கணவர் அப்படின்னு சொல்லி ஒரு சிரிப்போடு ஓகேங்க அரவணைச்சு போற அந்த ஒரு அன்பு இருந்துச்சு அப்படின்னா உங்க கணவர் கண்டிப்பா மாறுவார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்களுக்கு நான் சொல்றேன், கணவர்களுக்கு இப்படி நமக்காக துணையாக கொடுக்கப்பட்ட ஒரு மனைவிய கோபத்துல திட்டுறது, அடிக்கிறது, தகாத வார்த்தையினால பேசுறது, என்ன செஞ்சாலும் அவங்க ஏதாவது செய்யாம தான் இருக்காங்க. ஆனா அதை அட்வான்டேஜா எடுக்கிறது நல்லதில்லை. என்னைக்காவது உட்காந்து, என்னைக்காவது ஒரு தடவை நான் கோவப்பட்டு பண்ணிட்டேன், சாரிமா, மன்னிச்சிரு அப்படின்ற வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணியிருப்பீங்களா? அல்லேலூயா. ஒன்று சொல்லித்தரேன். வேதத்தின்படி இந்த கோபத்தோட காயத்திற்கு மருந்து மன்னிப்பு. மன்னிப்புன்ற ஒரு வார்த்தை, சாரி அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி தான். வெளியில போறீங்க, கூட்ட நெரிசல், யாரோ உங்க மேல மோதுறாங்க, இல்ல பஸ்ல நீங்க டிராவல் பண்றீங்க, உங்க மேல காலை தெரியாம மிதிச்சிட்டாங்க. உடனே நீங்க சொல்லக்கூடிய, நீங்க யாரோ மிதிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாரி நீங்க சொல்ற ஒரு வார்த்தை அவங்களோட கோபத்தை கட்டுப்படுத்தும். என்ன மன்னிச்சிருங்க. அல்லேலூயா. அவங்க உங்களோட ஒரு வலிமை இல்லாத பர்சனா இருக்கலாம், வீக் பர்சனா இருக்கலாம். அதை அட்வான்டேஜ் எடுத்துட்டு சில பேர் திருப்பி அவங்ககிட்ட சண்டைக்கு போவாங்க. சண்டைக்கு போறதுனால, கோபப்படுறதுனால அந்த கோப பிரச்சனை அதிகமாகும். உங்க மனது அமைதி இழக்கும். வெளியில நடக்கிற ஒரு பிரச்சனை, நீங்க வீட்டுக்கு வரும் கோபத்தோட வருகிற அந்த கோபத்துல வருவீங்க. அது வீட்டுல இருக்கவங்க மத்தவங்க மேல காட்டாது தோணும். அந்த கோபத்தோட அதான். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு காட்டு தீ போல. ஒரு காட்டுல தீ ஏற்படுதுன்னா, அந்த ஒரு செடியில் ஆரம்பிக்கிற தீ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பரவி 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 முழு காட்டையும் அழிக்கும்.
அந்த மாதிரி தான் இந்த கோபம் ஒரு ஆபத்தானது. நீங்க வெளியில எங்கேயோ ஒரு விஷயத்த ஒரு சிம்பிளா ஹேண்டில் பண்றதுக்கு பொதுவா யாரோ ஒருவங்களுக்கு முன்னாடி பைக்ல குறுக்க வந்துட்டாங்க, ஓகேங்க சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க வழியில வந்திருந்தீங்கன்னா நீங்க அந்த சமாதானத்தோட திரும்பி வீட்டுக்கு வருவீங்க. அது யாரு, நான் யாரு, இந்த ஊர்ல நான் யாரு, நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன், என் பேர் என்ன, இன்னமும் கொஞ்சம் இறங்கி போய் சொன்னா நம்மளுடைய கலோக்கிய லோக்கல்ல சொன்னா நான் அந்த ஜாதி, நான் அவ்வளவு பெரிய ஆளு, நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன், இந்த தெருவில் என்னுடைய மதிப்பு என்ன, இப்படி கோபமூற்ற செயல்கள் உங்களுக்குள் அந்த ஒரு மன்னிப்பு அப்படின்ற ஒரு சாரி மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்கிற அந்த ஒரு மனப்பான்மை இல்லை அப்படின்னா அந்த கசப்பு அந்த அந்த கோபம் உங்களை சமாதானத்தை இழக்க வைக்கும். உங்களுக்குள்ள ஒரு பீஸ் இருக்காது. அந்த அமைதி இல்லாதனால நம்ம எங்க வெளியில அடுத்த அந்த நாள்ல வீட்டுக்கு வந்தோம்னா மற்றவங்க மேல அந்த கோபத்தை காட்ட தோணிக்கிட்டே இருக்கும். இது அப்படியே பரவிக்கிட்டே இருக்கும், பிள்ளைங்க மேல, மனைவி மேல. அல்லேலூயா. கோபம் ஆபத்தானது. கோபம் ஒரு குடும்பத்தோட அமைதி சமாதானத்தை இழக்க வைக்கும். இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேல போனா அது ஆசீர்வாதத்திற்கே தடையாய் மாறும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கணவனாகிற நீங்க முன்னேறணும்னா ஒரே ஒரு சிம்பிள் வேதவசனத்தின் அடிப்படையில் சொல்றேன். ஏதாவது ஒரு தப்பு உங்க மனைவிட்ட பண்ணிட்டீங்கன்னா, உங்க பிள்ளைகிட்ட நீங்க கோவப்பட்டுட்டீங்கன்னா, சாரி என்னை மன்னிச்சுன்னு சொல்லி பாருங்க. அந்த நாள்ல இருந்து உங்களை கர்த்தர் உயர்த்த ஆரம்பிப்பார். மன்னிக்கிற இருதயம் கடவுளோட இருதயம். ஏன்னா அவர் நம் பாவங்களை மன்னிச்சார். திரளான பாவங்கள் செஞ்சோம். நம்மளுடைய பாவங்கள் பச்சை தண்ணி போல கணக்கில் இல்லாம இருந்துச்சு. ஆனாலும் நம்முடைய பாவத்தை கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளவு தூரமா விலக்கி போட்டாரு. நான் மன்னிக்கிறேன், ஐ forgive you. அந்த சாரின்னு ஒரு வார்த்தை உங்க மனைவிட்டையோ உட்காந்து, சாரிமா தெரியாம கோவப்பட்டேன், தெரியாம சொல்லிட்டேன், அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு இழந்த சமாதானத்தை திருப்பி கொண்டு வரும். குடும்பத்தில் அந்த ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரும். அந்த நாள் முழுவதும் ஆசீர்வாதமா இருக்கும். உங்க மனைவி கிட்ட நீங்க அன்பா இருக்க ஆரம்பிச்சிட்டீங்க, உங்க மனைவியோட சிரிப்பை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில அது ஆசீர்வாதமா மாறும். அவங்க கோவப்படுறாங்க, அழுகுறாங்க, அவங்களோட கண்ணீர் அந்த வீட்டுக்குள்ள இருக்கும் அப்படின்னா அதுக்கு அந்த குடும்பம் கண்டிப்பா முன்னேறாது. அது சாபத்தை கொண்டு வரும். எங்கேயுமே வேதனை, கண்ணீர். கடவுள் எல்லா நேரத்திலும் பொறுமையா இருக்கிறவர் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தின்படி ஒருத்தரை ஒருத்தர் நேசிக்கிறது அன்பு திரளான பாவங்களை மூடும் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. இந்த அன்பு எல்லாருக்கும் ஈஸியா வந்துடாது. நானும் ட்ரை பண்றேன் பிரதர், கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடிக்கிறேன், எவ்வளவு முயற்சி பண்றேன், ஆனா என்னால் முடியல. ஆனா வேதத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவர் பரிசுத்த ஆவியானவரை தந்திட்டு போயிருக்கிறார். நமக்குள்ள இருந்து பரிசுத்த ஆவியானவர் நற்காரியங்களை செய்ய தூண்டுவார், நன்மையானதை செய்ய தூண்டுவார், தீமைக்கு விட்டு விலகுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். என்னோடு சேர்ந்து கலாத்தியர், புக் ஆஃப் கலேஷியன்ஸ், கலாத்தியர் அல்லேலூயா, கலாத்தியன்ஸ் 5வது அதிகாரம் 22வது வசனத்தை நம்ம வாசித்தோம்னா, ஆவியின் கனி, அதாவது ஆவியானவர் நமக்குள் இருக்கும்போது அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய கனி அப்படின்னா இந்த கேரக்டர்ஸ், நல்ல குணாதிசயங்கள் என்ன அப்படின்னா அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். அல்லேலூயா. எத்தனையா? அன்பு ஃபர்ஸ்ட், சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். இதுல அன்பு மேலானது அப்படின்னு சொல்லி வேதவசனம் எப்பயுமே அன்பை உயர்த்து. ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க இறங்கி அன்பு காட்டும் போது உங்களுக்குள்ள அந்த கோபத்தின் குணாதிசயங்கள் மாறும்.
இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிள்ளைகளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவர் கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் என்ன அப்படின்னா, அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா, அந்த அன்பு உங்களை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல எடுத்துட்டு வரும். இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு வெளியில ஒரு தீமையான விஷயத்த பாக்குறீங்க, ஒருத்தங்க உங்களை மிதிச்சிட்டாங்க, ஒரு குறுக்க பைக் போறீங்க வந்துட்டாங்க அப்படின்னா, அந்த ஆவியானவர் உள்ள இருந்து சொல்லுவார், ஓகே மகனே மன்னிச்சிரு, நீ போ. அவங்க சாரி சொல்லிட்டாங்களா, சொன்னா ஓகே ஏத்துக்கோ, இல்லையா பரவாயில்ல, நீ விட்டுரு, நீ போ, நீ உன் வேலையை பாரு, நீ அந்த இடத்துல தீமையை வளர்க்காத. உள்ள இருந்து அந்த ஆவியானவர் பேசுவார். உள்ள இருந்து அந்த கடவுள், அந்த ஆவியானவர் நமக்குள் தூண்டுவார். ஒரு ஒரு அநியாயமான ஒரு பொருள் நம்ம கீழே கிடக்கு அப்படின்னா எடுக்க விட மாட்டார். அது யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமோ சேர்க்க வைப்பார். ஒருத்தங்களை துன்பப்படுத்தி, ஒருத்தங்களை கஷ்டப்படுத்தி அதன் மூலம் தான் பணம் வருது, நமக்கு லாபம் வருதுன்னா அந்த லாபம் வேண்டான்னுவார். இது வேண்டாம் மகனே, இது நம்மளுடைய ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய காரியம் இல்லை. இது ஆண்டவரை ஏத்துக்கொண்டு ஆண்டவருடைய இந்த வேதவசனத்தின் அடிப்படையில் வாழ்றவங்க கண்டிப்பா இந்த கேரக்டரை டிஸ்பிளே பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ள இந்த குணாதிசயங்கள் கண்டிப்பா இருக்கும். அவங்க ஒரு நாளும் ஒரு பைசா மற்றவங்களுடைய கஷ்டப்படுத்தி ஏமாற்றி வாங்கி வாழணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு கேட்க நான் நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு வாழ்க்கையில நம்மளுடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில் எல்லா பெற்றோர்களுடைய பிரதான நோக்கம் என்ன அப்படின்னா, நான் என் பிள்ளைகளுக்கு ஏதாவது சேர்த்து வைக்கணும், என் குடும்பத்துக்கு ஏதாவது சேர்த்து வைக்கணும். அதுக்கு முக்கால்வாசி அவங்க எடுக்கிற கையில் எடுக்கிற ஆயுதம், எப்படியோ நான் பணம் சேர்க்கணும். அது எந்த வழியிலேருந்து வருது, இது ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தி வருதா, இல்லை ஒருத்தவங்களை ஏமாற்றி நம்ம சம்பாதிக்கிறோமா, அப்படி சேர்த்து வச்சு அந்த பணம் எனக்கு தெரிஞ்சு அது உங்க சந்ததிக்கோ உங்க குடும்பத்தாருக்கோ அது நன்மையா இருக்காது. அது அவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது. அல்லேலூயா. ஆனா ஆவியானவர் தூண்டுதல்படி உண்மையான உழைப்போடு, நேர்மையா கடின உழைப்போடு கூடி அந்த நீங்க ஒரு 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 100 ரூபாய் 1000 ரூபாய் மாசம் சம்பாதிச்சாலும் ஆவியானவர் அதில் மீதம் எடுக்க வைப்பார். கடவுள் அதில் உங்களுக்கு மீதம் கொடுப்பார். அதனால நீங்க சந்தோஷம் சமாதானத்தோடு இருப்பீங்க. அதுதான் உண்மையான சமாதான சந்தோஷம். நம்மளுடைய உண்மையான உழைப்புக்குனால என்ன கிடைக்குதோ அதை நம்ம குடும்பத்துக்கு சேர்த்து வைங்க. நம்ம குடும்பமா உட்காந்து எல்லா இடத்துல அன்பு காட்டுறதுனால நமக்குள்ள அந்த கெட்ட அந்த கோபங்கள், இந்த கோபத்தினால் வரக்கூடிய விளைவுகள், குடும்பத்தில் இழக்கக்கூடிய சமாதானமின்மை, அதனால வளரக்கூடிய அநேகது, இதெல்லாம் நம்ம தவிர்க்கலாம். அல்லேலூயா. கடைசியா நான் சொல்லி ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 31 32 வாசிக்கிறேன். எபேசியன்ஸ் chapter 5 verses 31-32. Uh, 32-33. ஓகே, சாரி. இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் சமாதானம் மன்னிக்கணும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 31-32 வாசிக்கலாம். 4வது அதிகாரம் 4 chapter 4. சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. வேதம் என்ன சொல்லுது? சகல விதமான கசப்பு, கோபம். இன்னைக்கு கோபத்தோட பத்தி பார்த்தோம் நம்ம. அதனால ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் சமாதானம், இழப்புகள், தீமையான காரியங்கள், அதனால கான்சிக்வன்சஸ், எஃபெக்ட்ஸ் நிறைய வாழ்க்கையில் அவனுக்கு இழக்கக்கூடிய இழப்புகள். கோவப்பட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முக்காவாசி கொலைகள் சம்பவிக்கிறதுக்கு காரணம் அப்படின்னா, lot of murders are happening, it's due to anger. இன்னைக்கு கோபத்தில் அவங்க எடுத்த ஒரு முடிவுனால எத்தனையோ பேர் இறந்துருக்கிறாங்க. எல்லா மர்டர்ஸையும் போய் கேட்டிங்கன்னா அந்த நேரத்தில் நான் பட்ட கோபத்தினால நான் செஞ்சதுங்க அப்படின்னு.
பட் அதோட கான்சிக்வன்சஸ், அதோட தண்டனை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். பின்னாடி மனம் திருப்புறது அது வேற விஷயம். அது கடவுளுக்கு அவங்களுக்கு உள்ளது. ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில, குடும்பத்துக்குள்ள நம்ம எப்போ பார்த்தாலும் பிள்ளைகளை திட்டிட்டு, மனைவியை திட்டி அடிச்சுட்டு கோவப்படுறதே நம்மளுடைய பிரதான நோக்கமாக இருந்துச்சுன்னா, அந்த குடும்பம் நீங்களே சொல்லுங்க, அது உங்களுக்கு சமாதானமா இருக்குமா, சந்தோஷமா இருக்குமா? இதுக்கு தான் தேவன் உங்களிடத்துல குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கொடுத்தாரா? என்னத்தை சாதிக்க போறீங்க அப்படி கோவப்பட்டு? இல்லை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நல்ல குடும்பமாகிய அந்த மனைவியையும் பிள்ளையையும் கோவப்பட்டு பேசுறதுனாலையும் அடிக்கிறதுனாலையும் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? நீங்கள் தான் உங்க சரீரம் தான் உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்கிறீங்க. அதனால நீங்க தான் இழக்க போறீங்க, தீமை தான் வரும். அல்லேலூயா. அடுத்து 3வது, ஒரு நாடுக்கு நாடு கோவப்படுறதுனால எவ்வளவு விளைவுகள் நம்ம கண்ணால நம்ம இன்னைக்கு செய்திகள் வாயிலாக பார்க்கிறோம். கோபம் நல்லதில்லை. அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுது, எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 31, சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இங்கிலீஷ் அழகப்பட்டிருக்காங்க, be kind to one another, tender hearted, forgiving one another as God in Christ forgave you. தேவன் உங்களை எப்படி மன்னிச்சாரோ, நான் சொன்ன மாதிரி நம்ம திரளான பாவங்கள் செஞ்சு இந்த பூமியில எவ்வளவு நாள் எவ்வளவு பாவங்களை பண்ணியிருப்போம். அதையெல்லாம் மன்னித்த தேவன், அந்த மன்னிப்புனால நம்ம இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளா ஆக்கப்பட்ட பிள்ளைகளாக நாம மற்றவர்கள் ஒரு தவறு செய்யும்போது, கோபத்தில் அவங்க நமக்கு எதிரான காரியங்களை தீமை செய்யும்போது, பரிசுத்த ஆவியான ஒரு உதவியோடு அந்த தீமையை வெல்ல கத்துக்கிடுவோம். கடைசியா அந்த ரோமன்ஸ்ல சொன்ன மாதிரி, ரோமருக்கு எழுதின நிருபம் 12:29, தீமையை நன்மையினால் வெல்லுங்கள். ஆவியானவர் உதவி பண்ணுவார். நமக்கு தேவையானதுல ஒண்ணே ஒண்ணுதான், சப்மிஷன். அவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம். உங்களுடைய சித்தப்படி நான் வாழ ஒப்பு கொடுத்துட்டேன்ப்பா, உங்களுடைய வேத வசனத்தின்படி வாழ என்னை ஒப்பு கொடுத்துட்டேன்ப்பா. இது ஒரு நாள்ல நடக்கிற மாற்றம் இல்லை. நீங்க ஒவ்வொரு நாளும் ஸ்டெப் எடுக்கும்போது அந்த ஆவியானவர் உங்களுக்கு உள்ள இருந்து இந்த காரியங்களை நடப்பித்து அந்த அன்பு, அந்த ஃபர்கிவ்னஸ், அந்த சாரி கேட்கறது, ஒரு தேங்க்யூ, இந்த நல்ல குணங்கள் உங்களுக்குள்ள வளர 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 கோபன்றது உங்களுக்கு மறைஞ்சிடும். அவ்வளவு சீக்கிரத்தில் நீங்க ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. வெளியில போகும்போது யாராவது ஏதாவது தீமை பண்ணாலும் ஓகே, ஏதோ அவங்களுக்கு ஏதோ ஒரு டென்ஷன் போல பண்ணிட்டாங்க போல, ஓகே, அதை நான் சொன்ன மாதிரி தான். அவங்க சாரி கேட்டா ஓகேங்க, பரவாயில்ல, ஐ அக்செப்ட் யுவர் சாரி, உங்களோட மன்னிப்பை நான் ஏற்றுக்கிட்டேன், நீங்கள் போயிட்டு வாங்க, காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுவோம். அதே அவங்க சாரின்னு சொல்லல, ரொம்ப ரூடாக தான் திருப்பி போகிறாங்க அப்படின்னாலும் ஆவியானவர் மட்டும் பேசுவார், நீ வேலையை பாரு மகனே, நீ அவங்கள மன்னிச்சிட்ட, இனி அவங்களுடைய கோபத்துக்குரிய விளைவு அவங்க சந்திச்சுக்கிடுவாங்க, நீ வேலையை பாரு. அல்லேலூயா. நம்ம ஒரு அற்புதமான கடவுளுங்க, அவர் அதிசயமான கடவுள். இந்த வேதத்தை படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, இந்த வேதம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மூலம் உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிச்சுன்னா, வாழ்க்கையை நீங்க ரசிக்க ஆரம்பிச்சிருவீங்க, உங்க குடும்பத்தை நீங்க என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அது மூலமா உண்மையான ஒரு சந்தோஷம், சமாதானம் உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு கண்ணால நம்ம பார்க்குற இந்த பணம், உலகம் நம்மளை எதில் போட்டு அடக்கி வைக்குது அப்படின்னா, ஓடு ஓடு ஓடு, பணம் சம்பாதி, பொருளை சம்பாதி. இது நிரந்தரம் அல்ல. தேவன் சம்பாதிக்கணும், நான் யாரையும் உங்களை அதுக்காக வேலைக்கெல்லாம் போக வேணாம், சொத்தெல்லாம் சம்பாதிக்க வேண்டாம் அப்படின்லாம் சொல்ல வரல. நீங்க இந்த பிரின்சிபல்ல வேதத்தின் அடிப்படையில் வாழும்போது, அதனால நீங்க கையிட்டு செய்யற உங்க கையின் பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். இந்த அந்த ஆவியானவருடைய அந்த ஆவியின் கனி உங்களுக்குள் இருக்கும்போது, அவர் கொடுக்குற அந்த அன்பு, சமாதான, சந்தோஷம், இது உங்களை ஆழ்த்தியும் ஆளும் பண்ணும்போது, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த கோபம்ன்றது மற்றவங்க பண்ணாலும், அந்த தீமையே உங்களுக்கு பண்ணாலும் அதுக்கு நீங்க ரியாக்ட் ஆக மாட்டீங்க, கோபத்தை வெல்வீங்க, தீமையை நன்மையால நீங்க வெல்வீங்க. அல்லேலூயா. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்குன்னு நான் நம்புறேன்.
உங்களுக்காக நான் ஒரே ஒரு சின்ன ஜெபத்தை ஏறடிச்சு நான் முடிக்க ஆசைப்படுறேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சின்ன ஜெபத்தோட முடிப்போம். ஓகே, கண்களை மூடுவோமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ராஜா, இந்த இனிய நாளுக்காக, இந்த நேரத்திற்காக உண்மை நன்றியோடு சொத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த செய்தியின் மூலமாக அப்பா தேவனே, நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றிப்பா. வேதத்தின் மகத்துவம் ஆண்டவரே மகத்துவமானது, ஒவ்வொரு வார்த்தையும் மகத்துவமானதுப்பா. ஆண்டவரே, இந்த கோபத்தினால் வரக்கூடிய தீமைகள், தனி மனித வாழ்வு, குடும்பங்கள்ல, ஒரு தேசங்கள்ல ஆண்டவரே அவசரப்பட்டு எடுத்த முடிவு, அதனால எத்தனையோ பேர் இன்னைக்கு தீமைக்குள்ள அப்பா, அவங்களுக்குள்ள ஒரு ஒரு குறைவு, எத்தனையோ இழப்புகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாத்தையும் சந்திச்சு கண்ணீர் ஆண்டவரே அப்பா சாபத்தை வர வச்சிட்டு இருக்குப்பா. இந்த கோபத்தை மேற்கொள்ள எங்களுக்கு நீங்க கொடுக்கப்பட்ட ஆவியானவருக்காக நன்றி. ஆவியின் கனிக்காக நன்றிப்பா. அந்த கனியிலிருந்து 9 கேரக்டர்ஸ் நாங்க படிச்சோம்ப்பா. அதையெல்லாம் எங்களுக்குள்ள வளரட்டும் ராஜா. அதன் மூலமாக நாங்க இந்த தீமையான காரியங்களை நன்மையால மேற்கொள்ள, நன்மையால வெல்ல அப்பா, என்னோடு இந்த கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உங்களுடைய கரங்கள்ல கொடுத்து அவங்களுக்காக நீங்க பரிந்து பேசுகிற தேவனா இருக்கிறதுனால அவங்கள உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு இந்த செய்தி ஒரு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும் தேவனே. எல்லா துதிகன மகிமையும் உமக்கு ஒருவருக்கே. மீட்பரட்சகரான இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. God bless you. God bless you.